ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பசங்க இதில் இருக்கிற 2 மார்க்ஸும் சரி 3 மார்க்ஸும் சரி 5 மார்க்ஸ் சரி எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சிங்கப்பா. கண்டிப்பாக இதுலேருந்தும் உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நிச்சயமாக கேள்விகள் பல கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்க இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்து வச்சிங்கப்பா. இது ஒரு மாடல் பேப்பர் நினச்சிட்டு நம்ம பசங்க எல்லா கொஸ்டினும் பார்த்து வச்சிருக்கேன். சப்போஸ் நம்ம பசங்க ஏதாவது சான்சஸ் தெரியல அப்படின்ற பட்சத்தில் கொஸ்டின் போடுங்க, கமெண்ட் கண்டிப்பாக நான் பசங்களுக்கு ஆன்சரும் போட்டு விட்றேன். அதோடு இல்லாமல் நம்ம பசங்க இந்த வீடியோ தெளிவாக சொல்லிட்டேன், நீங்கள் 2 மார்க்ஸ் எப்படி எழுதுனா நம்ம பசங்க ஃபுல் மார்க் வாங்கலாம். இப்போ இதே 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து பேரா மாதிரி எழுதுறீங்க, அப்போ எவ்வளோ எழுதணும், அப்படி இல்லை நீங்கள் பாயிண்ட் பேஸில் எழுதுறீங்க, அப்போ எப்படி எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணால் உங்களுக்கு மார்க் வாங்கலாம் அப்படின்ற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு எல்லா சென்டம் டிப்ஸும் நம்ம பசங்களுக்கு புட்டு வைக்கிறேன்ப்பா. ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பசங்க நான் சொல்கிற அந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டரில் நம்ம பசங்க நச்சின்னு மார்க் எடுத்துடலாம். ஏன் சொல்கிறேன்னா, இருக்கிறதுலே நம்ம பசங்களுக்கு கம்ப்யூட்டர் தான் பார்த்தீங்கன்னா மார்க் அள்ளி கொடுக்கும் உங்கள் மெயின் சப்ஜெக்ட்லேயே, சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க சும்மா கொஞ்சம் படித்தாலே போதும்பா, நீங்கள் மார்க் தட்டி தூக்கலாம். ஸோ அந்த மாதிரியே சொல்ல போகிறப்பா. ஸோ என்ன ப்ரோ சொல்கிற, கம்ப்யூட்டர் அவ்வளோ ஈஸியாக கேட்டிங்களா? ஆமாம் பசங்களா, நானும் கம்ப்யூட்டர் தான் எடுத்தேன். ஸோ என்னோட டோட்டல் எவ்வளோ எடுத்தேன் 12th அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 98 ஸ்கோர் பண்ணேன் 12th பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பசங்களுக்கு எதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்தா உங்களுக்கு பக்காவாக இருக்கும், எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணால் மார்க் நல்லா தருவாங்க. ஸோ அப்படின்ற வரைக்கும் நான் பசங்களுக்கு நான் எழுதுனதுனால நான் பசங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன், சரிங்களா? சரி வாங்க இப்போ மேட்ருக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே நம்ம பசங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னொரு முக்கியமான மேட்ரு, நம்ம டெலிகிராமில் நம்ம பசங்களான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்கு ஜாயின் பண்ணுங்கப்பா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. சரி வாங்க மேட்டருக்குள்ள போயிடலாம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணீங்கன்னா 1 மார்க்கில் பிடிங்கப்பா. 1 மார்க் விடவே விடாதீங்க. உங்கள் புக் பேக் 1 மார்க் பார்த்தாலே போதும் பசங்க, நம்ம பசங்க பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். எல்லா 1 மார்க்கும் 15 1 மார்க்கில் 10லேருந்து 12 கொஸ்டின்ஸ் புக் பேக்கில் கேட்டுருவாங்க. ரிமைனிங் இருக்கிற 3லேருந்து 2 கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் புக் பேக் பார்த்தாலே போதும், நம்ம பசங்க பக்காவாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 24 கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம பசங்க புக் பேக் இருந்து தான் வரும் மேக்ஸிமம், அதாவது 90% புக் பேங்க்ப்பா, சரிங்களா? ரிமைனிங் இருக்கிற ஒரு 2 கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கேட்பாங்க. அதுவும் அதிகபட்சமாக உங்களோட கம்பல்சரி கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேட்டால் கேட்பாங்க, அது ப்ரோக்ராமாக கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுவும் வந்து நம்ம பசங்க புக் பேக்கு கேட்டுருவாங்க. ஸோ அதனால் நான் பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தாலே இப்போ அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? முக்கியமான மேட்ரு, இப்போ இதே நீங்கள் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாயிண்ட் பேசிஸில் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2லேருந்து 3 பாயிண்ட் போடுங்க. போட்டுட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எக்ஸாம்பிள் இருக்குன்னா தயவு செஞ்சு எக்ஸாம்பிள் எழுதிங்க, அப்போ தான் மார்க் போடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க பசங்களா. அதோடு இல்லாமல் ஒவ்வொரு வாட்டி எழுதும் போது ப்ரெசன்டேஷன் வைஸ் நல்லா இருக்குன்னா ஒரு சப்ஹெட்டிங் போட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் பார்க்கும்போது பார்ட் 3 பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் நான் பசங்க தெரியும் கொஸ்டின் நம்பர் 33 வந்து மோஸ்ட்டாக கம்பல்சரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு கொஸ்டின் நம்பர் இந்த 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம் கொஸ்டின் சம்டைம்ஸ் கேட்பாங்க, அப்படி இல்லைனா சம்ஸ் மாதிரி சில டைம் கேட்டிருக்காங்க, டிபக் மாதிரியும் கேட்பாங்க. ஸோ அதனால் நான் பசங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ ஸோ அது போடுறேன், அதை படித்து இதை அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துருங்க போய் டக்குன்னு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்து நம்ம பசங்க உறுதியாக சொல்லலாம் இந்த 3 மார்க்ஸ் மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? அதோடு இல்லாமல் இன்னொரு முக்கியமான மேட்டர்னா 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க பாயிண்ட் பேஸில் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்டாக மினிமம் எழுதுறீங்க பார்த்தா ஈவ செஞ்சு, சரிங்களா? சின்ன பாயிண்ட்டாக இருந்தால் இதே பெரிய பாயிண்ட்டாக இருந்தால் 4 பாயிண்ட் எனாஃப். சின்ன பாயிண்ட்டாக எழுதுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5 பாயிண்ட்டாக எழுதுங்க. எழுதும் போது அந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி விடுங்க. எக்ஸாம்பிள் எழுதி விட்டால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. நான் எழுதும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுப்பேன், எக்ஸாம்பிள் படித்து வச்சுப்பேன். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் எக்ஸாம்பிள் போடும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு அது ஃபுல் மார்க் நச்சு குறைக்கவே, அதாவது உங்களுக்கு மார்க் அந்த கொஸ்டினில் குறைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட கேப்பே விடாதீங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பசங்க பக்காவாக ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா போதும், சீரியஸாக மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணிடலாம்ப்பா. அதே மாதிரி 3 மார்க்ஸ் அதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம பசங்க ஒரு சின்ன சப்ஹெட்டிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? சப்ஹெட்டிங் போட்டு நம்ம பசங்க பக்காவாக ஒரு பென்சில் ஒரு அண்டர்லைன் போட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ப்ரெசன்டேஷன் பக்காவாக இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு லாஸ்ட் 5 மார்க்ப்பா. ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு எழுதும் போது கண்டிப்பாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்கப்பா முடிஞ்ச வரைக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துங்க, டைம் கிடைக்காது. 3 மார்க்ஸ்
மார்க்ஸே நீங்கள் பெருசாக படிச்சுட்டு நீங்கள் 5 மார்க்ஸ் வரும்போது டைம் பத்தாதுன்றீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் பசங்க கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதிக்கிங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நான் கொடுத்துருக்கிற 5 மார்க்ஸை படித்தாலே போதும், கண்டிப்பாக 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அது எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை, சரிங்களா? அதுக்கப்புறம் நான் பசங்க இந்த டீபக் த ப்ரோக்ராம் சொல்லி கேட்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு நான் பசங்க அதை சரி பண்ண சொல்லுவாங்க, இல்லை மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு அந்த ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அவுட்புட் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் தான் இருக்கும். மொத்தமே ஒரு 7-8 கொஸ்டின் தான் இருக்கும். அது நல்லா பார்த்தீங்கனாலே போதும், அந்த டாப்பிக்கே பக்காவாக அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா பசங்களா? அதோடு இல்லாமல் 5 மார்க்ஸில் நீங்கள் எப்படி எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்மேட்ப்பா. மினிமம் ஒரு 1.5லேருந்து 2 பக்கமாச்சு ஃபுல்லாக எழுதினா மட்டும் தான் நம்ம பசங்களுக்கு 5 மார்க் பொறுத்தவரைக்கும் ஃபுல் மார்க் கொடுப்பாங்கப்பா. ஸோ தயவு செஞ்சு அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் சும்மா ஒரு பக்கம் எழுதி வச்சுட்டேன் ஃபுல் மார்க் வாங்குவேன் தேரி பேசிஸ் தேரி பாட்டில் அப்படின்னு கண்டிப்பாக தர மாட்டாங்க. அதையும் உறுதியாக சொல்லிட்டேன், சரிங்களா? இப்போ இதே நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறீங்க, இந்த மாதிரி சம் எழுத போகிறீங்க, அவுட்புட் எழுத போகிறீங்க அப்படின்னா 5 மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது அரை பக்கம் எழுதுனாலே போதும். ஏன்னா அதுக்கு ஆன்சரே அவ்வளோதான். ஆனால் தியரி பார்ட் டிஃப்ரெண்ட். ஸோ ஞாபகம் வச்சுங்க, புரியுதுல மைண்டில்? ஸோ அதோடு இல்லாமல் நான் பசங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வேணும் அதுவும் சென்ட் பண்ணுற பசங்களா. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸும் நல்லா பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக இதிலிருந்தும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எனக்கு பப்ளிக் எக்ஸாம் கேட்க வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. அதையும் தெளிவாக சொல்லிட்டேன். சேம் இதுலேயும் அப்பா எழுதும் போது சப்ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி நான் பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் சென்டம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ எல்லாமே போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களாம், மிஸ் பண்ணுறாதீங்க. கீழே டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணாமல் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க.